நடப்பு ஐபிஎல் தொடரின் நேற்றைய 62வது லீக் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டாங்க. இந்த மேட்ச்ல தோல்வியடையும் அணி தொடரை விட்டு வெளியேறும் வாய்ப்புகள் அதிகம் என்பதால ஆட்டத்தின் முடிவு யாருக்கு சாதகமா யாருக்கு பாதகமா இருக்க போகுது என்ற பரபரப்போட மேட்ச் ஆரம்பமாச்சு. ஐபிஎல் போட்டிகளில் விராட் கோலி விளையாடும், அதுவும் ஒரே அணிக்காக விளையாடும் 250வது மேட்ச் என்ற கூடுதல் சிறப்பும் இந்த மேட்ச் குறித்த எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரிச்சது. டாஸ் வென்ற டெல்லி அணி பந்து வீச்ச தேர்வு செய்யவே மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஆர்சிபி அணியில இருந்து கோலியும் டூப்ளசிஸும் களத்துக்கு வந்தாங்க. 27 ரன்களை சேர்த்த கோலி இஷாந்த் சர்மா பந்துக்கு ஆட்டமிழக்க டூப்ளசிஸ் வெறும் 6 ரன்களுக்கு அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினர். தொடர்ந்து வந்த வீரர்கள் வில் ஜாக்ஸும் ரஜத் படித்தரும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. 3 பவுண்டரி 2 சிக்ஸர்களோட ஜாக்ஸ் 41 ரன்களை சேர்க்க ரஜத் படித்தர் அதிரடியா விளையாடி 12வது ஓவரில் அரை சதத்தை கடந்தார். 52 ரன்களை சேர்த்த படித்தர் ரசிக் சலாம் பந்துக்கு அடுத்த ஓவரிலேயே ஆட்டமிழந்து வெளியேறினர். ஆர்சிபியின் அதிரடி ஆட்டம் அடுத்தடுத்த ஓவர்களில் குறைஞ்சுக்கிட்டே வர தொடர் விக்கெட் இழப்பு காரணமா அந்த அணி தடுமாறுச்சு. தினேஷ் கார்த்திக், முகமது சிராஜ் டக் அவுட் ஆகி ஒவ்வொருத்தரா வெளியேற 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 187 ரன்களை சேர்த்தது. டெல்லி அணியில இருந்து அதிகபட்சமா கலீல் அகமது, ரசிக் சலாம் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க. 188 என்ற இலக்கோட டெல்லி அணியில இருந்து ஓபனிங் பேட்ஸ்மேன்களா டேவிட் வார்னர், ஜாக் ஃப்ரேசர் மேக்கர் களமிறங்கினாங்க. வந்த வேகத்திலேயே வார்னர் 1 ரன்னுக்கு சுருண்டு வெளியேற ஜாக் 21 ரன்கள் வரை சேர்த்தார். தொடர்ந்து வந்த டெல்லி பேட்ஸ்மேன்கள் ஆர்சிபி பவுலிங்கை சமாளிக்க முடியாம ரன்களை சேர்க்க கடுமையா போராடி தொடர்ந்து விக்கெட்டுகளை இழக்க ஆர்சிபிக்கான வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசமாகிட்டே போச்சு. 4வது ஓவர்ல என்ட்ரி கொடுத்த அக்சர் பட்டேல் சிறப்பான பேட்டிங் மூலமா தன்னோட அணிக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்தார். 13வது ஓவர்ல அரை சதத்தை தொட்டு அனல் கிளப்பிட்டு இருந்த அவரை 57 ரன்களோட அனுப்பி வச்சாரு யஷ் தயாள். இருந்த ஒரு நம்பிக்கை நட்சத்திரமும் போக அணியை கரை சேர்க்க யாருமே இல்லாம டெல்லி அணி தொடர்ந்து விக்கெட்டுகளை பறிகொடுக்க எல்லா விக்கெட்டுகளையும் இழந்து இலக்கை எட்ட முடியாம 19.1வது ஓவர்ல தோல்வியை சந்திச்சது டிசி. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்னு 3 களங்களையும் தன்னோட ராஜ்யத்தை செலுத்தி 47 ரன்கள் வித்தியாசத்துல ஆட்டத்தை கைப்பற்றுச்சு ஆர்சிபி. இந்த வெற்றி மூலமா ஆர்சிபி புள்ளி பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறி இருக்கு. மேலும் பிளே ஆஃப் சுற்றுக்கு நுழையும் வாய்ப்பு ஆர்சிபிக்கு அதிகரித்தும் இருக்கு. அதே போல டெல்லி அணியின் தோல்வி காரணமா அந்த அணி பிளே ஆஃபுக்குள் நுழைய 95% வரை வாய்ப்பில்லாத நிலை நிலவுது. ஏன்னா இதுக்கு பிறகு அவங்க பிளே ஆஃப்குள்ள நுழையணும்னா லக்னோவுடன் மோதும் அடுத்த ஆட்டத்தில் அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றா மட்டும்தான் அது முடியும். ஆனா அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம். மேட்ச்ல சிறப்பான பங்களிப்பை தந்த ஆர்சிபி வீரர் கேமரூன் கிரீன் ஆட்ட நாயகனா தேர்வு செய்யப்பட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.